ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் பிபி டெக் கம்பெனி பிக் பாஸ் 9 தமிழ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கலாம், ப்ரோ எங்கே ப்ரோ போடிக்க, வீடியோவும் காணும் லைவும் காணும்னு சொல்லி. ஸோ வந்தாச்சு. தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள்லாம் சேஃபாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப சேஃபாக கொண்டாடினேன். ஸோ இனிமேல் சம்பவம் தான் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி ப்ரோ ஓட்டிங் ஆர்டர் சொல்லுங்கள் ப்ரோ, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஓட்டிங் ஆர்டரோட வந்திருக்கேங்க, அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டரோட வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் ப்ரோ எலிமினேட் ஆவா, யார் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிடலாமா? ஸோ இன்றைக்கி எடுத்திங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஒருத்தங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நாமினேஷன்ஸில் இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. சும்மா தாறுமாறான ஓட்டுகள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டுருக்கு மக்களே. அப்படி போட்டுட்ருக்காங்க சும்மா வெறித்தனமாக. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்களுக்கு சும்மா அந்த மாதிரி ஓட்டு வந்துட்டுருக்குப்பா. யாருப்பா ஓட்டு போடுறது அப்புறமே தான் கேட்க தோணுது. ஸோ வியானாக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கரமாக ஓட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது வந்துட்டு செமையாக ப்ளே வேறு பண்ணுறாங்களா, எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. அதுவும் அந்த அன்பு கேங் 2.0 சும்மா அடித்து ஓட விட்றாங்க பார்த்துக்கோங்க. காலையிலேருந்து வேலை சொல்லி ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாணியில் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த ஓவியா ஒன்று பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் அது எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. என்னால் ட்விட்டர்லேயும் நிறையா ட்வீட்ஸ் பார்க்க முடியுது. எனக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணி ப்ரோ ஃபயர் பண்ணுறாங்க ப்ரோ வியானா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க. கண்டிப்பாக தாறுமாறான ஓட்டுகள் நம்ம வியானா அவர்களுக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டுருக்கு மக்களே. ஸோ அதான் விஷயம். வியானா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பவர் என்னன்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ வியானா அவர்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க மக்களே. ஸோ ஓட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் நம்பர் கேட்பீங்க. நான் அதை வந்துட்டு வாரங்கள் போக போக அடுத்தடுத்த இதில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்பர் வேணாம், ஆனால் பயங்கரமான நம்பரில் ஒரு பயங்கர ஒரு லீட் எடுத்துருக்காங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வியானா. செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. சுபிக்ஷா அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஓட்கள்ன்றது வந்துட்டு இருக்கு மக்களே. எனக்கு தெரியல யாருப்பா சுபிக்ஷாவுக்கு ஓட்டு பண்ணுறீங்க. அவங்க ஒரு காமனர், லிட்டரலாக ஒரு காமனர் மீனவர் இதுலேருந்து வந்திருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இது இருக்குது மக்களே. ஏன்னா நம்ம கமு மாமா வந்துட்டு போன வாரம் வந்துட்டு நம்ம சுபிக்ஷா வந்துட்டு ரொம்ப தப்பாக பேசியிருக்காப்புல. நீ எந்த இதுலேருந்து வந்திருக்கன்னு நிரூபிக்கிற பார்த்தியா, நீலாம் பேச தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். ஸோ அது மேபி பயங்கர ஒரு தப்பான விஷயம். கமு மாமா சும்மாவே இருக்க மாட்டார் மக்களே. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல, இல்லாது பொல்லாதெல்லாம் உட்காந்து. மனுஷன் வந்துட்டு அவர் வீட்டில் இருக்காருன்னு நினைக்கிறாரு போல், ஒரு ஷோவில் இருக்காருன்னு நினச்சி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் உட்காந்துருக்காரு, ஏதோ பேசுகிறாரு மனுஷன், கண்டபடி பேசுகிறாப்புல. இப்போது ஒரு கண்டென்ட் பண்ணுறாப்புல, நம்ம அக்கா கூட உட்காந்து அமைதியாகி ரொம்ப நல்ல பையன் மாரி உட்காந்துருக்காப்புல. ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவர் இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை, தப்பிச்சுட்டாப்புல. ஸோ செகண்ட் ப்ளேஸில் சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. சுபிக்ஷா அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஓட்ஸ் வந்துட்டு இருக்கு. சுபிக்ஷா அவர்கள் நல்லா பேசுகிறாங்க, பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேசுனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுபிக்ஷா அவர்கள் செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க. ஸோ தேர்ட் ப்ளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் அவர்கள் இருக்காங்க. பிரவீன் ராஜ் அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்கு மக்களே. நம்ம வியானா அவர்களுக்கும் சுபிக்ஷா அவர்களுக்கும் எவ்வளோ ப்ரோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு 15,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வியானாவுக்கும் சுபிக்ஷா அவர்களுக்கும். சும்மா வேறு மாதிரி போங்க. சுபிக்ஷா வியானா ஃபேன்ஸ் அல்டிமேட் பண்ணுறீங்க போங்க. நேற்று ஒரு நைட்டு தான் ஆச்சு ஓட்ட ஆரம்பித்து பெரிய விட்றீங்க. நம்ம தர்பீஸ் அண்ணா ஃபேன்ஸ்லாம் ஒரு வாரம் ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஏன்னா தர்பீஸ் அண்ணா வந்துட்டு ஓட்டிங்கில் இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு தர்பீஸ் அண்ணா ஃபேன்ஸ் ஜாலியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஓகேங்களா? அப்புறம் நம்ம பார்வதி அக்கா ஃபேன்ஸும் ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஸோ நம்ம பிரவீன் அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஓட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வியானா, சுபிக்ஷா, பிரவீன், ஸோ இதுதான் வந்துட்டு டாப் 3. ஸோ பிரவீன் அவர்களுக்கும் ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கு மக்களே ஓட்ஸ். ஸோ அடுத்து 4th ப்ளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள் இருக்காங்க. ரம்யா ஜோ அவர்களுக்குமே ஓட்ஸ் பயங்கரமாக வந்துட்டுருக்கு மக்களே. ஸோ ஆனால் வியானா அவர்களுக்கு சுபிக்ஷா அவர்களுக்கு இருக்கிற அளவு பிரவீன் ரம்யாக்கெலாம் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க. வியானா, அதுவும் வியானா டாப்பில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவர்கள், பிரவீன் அவர்கள் யாருனாலையும், ரம்யா அவர்கள் யாருனாலையும் அவங்க இடத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீக் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வியானா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலில் ஒரு லீடு எடுத்துட்டாங்க நம்ம வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் டாப் லிஸ்ட், ஓகேவா? சுபிக்ஷா செகண்ட், தேர்ட் ப்ளேஸில் பிரவீன், 4th ப்ளேஸில் ரம்யா. ரம்யா அவர்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஓட்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கும் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அந்த தமிழ்நாடு சுற்றி பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்க இந்த வாரம் அமைதியாக இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி,
அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரம்யா அவர்கள் 4th பிளேஸில் இருக்காங்க. 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் அவர்கள். என்ன ப்ரோ கலையரசன் 5th பிளேஸா? யார் தான் ப்ரோ ஓட்டு போடுறது அவருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கும் அதாங்க தெரில, யார் தான் ஓட்டு போகிறான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, வேறு 2 பேர் அனுப்புறதுக்கு நம்ம அண்ணனுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரோ கலையரசனுக்கு ஓட்டு போட்டுருங்க ப்ரோ, ஏன்னா வேறு 2 பேர் வெளியே போகணும் ப்ரோ, பார்த்துக்கோங்க அண்ணன் கலையரசன் இருக்கட்டும், 2 பேரை வெளியே தூக்கி போடணும், அப்போ தான் கேம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால மேபி எனக்கு இருக்குன்னு தோணுது. ஸோ அவர் 5th பிளேஸில் இருக்கார் மக்களே. அவருக்கும் ஒரு லெவலில் ஓட்டு வந்துட்டுருக்கு. அவருக்கும் நம்ம ரம்யா அவர்களுக்கும் ஓட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 2000 ஓட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ கலையரசன் அவர்கள் 5th பிளேஸில் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த நிலவரம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த 3 பிளேஸ் இதுதான் டேஞ்சர் ஜோன், பார்த்துக்கோங்க. இந்த 3 பேரும் வந்து டேஞ்சரில் இருக்காங்க. யார் வேணாலும் வெளியே போகலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 லட்டு தின்ன ஆசையாக தான். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் அடுத்தடுத்து இருக்கிறதுனால இவங்கள வச்சே குப்பை கட்ட முடியாது இல்லையா? இவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, தடவுறது இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாரையும் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ட்ரிபிள் எவிக்ஷன் ஆப்ஷன் இருக்குமா ப்ரோ, 4 பேர் இருந்தால் கூட அமுச்சு விட்ற சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்றாங்க. அப்பா விட்டா எல்லாரையும் அமுச்சு விட்ருவோமா வெளியே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மக்களே. ஸோ யார் ப்ரோ அந்த டேஞ்சர் ஜோனில் 3 பேர் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ துஷார் அவர்கள், கலையரசனுக்கு அடுத்து நம்ம துஷார் அவர்கள் இருக்கார். துஷார் அவர்களுக்கு பெருசாக ஓட்டு இல்லை மக்களே, ஆனால் வந்துட்டுருக்கு, எங்கேருந்து வருதுன்னு தெரில, ஆனால் வந்துட்டுருக்கு. ஸோ துஷார் அவர்கள் இருக்கார். ஸோ அடுத்த 2 பிளேஸில் நம்ம ஆதிரை அவர்கள் இருக்காங்க. அடுத்து ஃபாலோட் பை லாஸ்ட் பிளேஸில் நம்ம அரோரா அக்கா. ஓகேங்களா? ஸோ அரோரா அக்காவுக்கு என்ன ப்ரோ நல்லா விளாடுவாங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, ரொம்ப சென்சிபிளாக பேசுவாங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, ஒன்றுமே காணவே ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நானும் அதை தான்ப்பா நினச்சேன். பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு வீக் நிஜமாலே நல்லா பேசினாங்க. நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். எல்லாருமே நீங்களே சொன்னீங்க ஃபஸ்ட்டு நல்லா பேசுகிறாங்க போல, அரோரா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, கண்டிப்பாக நேமை மாற்றிடுவாங்க போல் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அப்படின்னு நினச்சோம். அப்படி சொன்னது நம்ம சொன்னது அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரில. உள்ளே அடுத்த 2 நாளில் இருந்து நம்ம துஷாரோட சேர்ந்து ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க. அது வேறு மாதிரி வெளியே போய் நேஷ்னல் நியூஸாக மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆதிரை, அரோரா, துஷார் இவங்க 3 பேரும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இவங்க 3 பேரில் 2 பேரை கண்டிப்பாக தூக்கியே ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் ஷோ நல்லாயிருக்கும். ஸோ இதான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், யார் வெளியே போகணும்னு சொல்லி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 எவிக்ஷனாக இருந்தால் ஆதிரை, அரோரா 2 பேரில் வந்து ஒருத்தவங்க காலி, கண்டிப்பாக ஷுவராக 2 பேரில் ஒருத்தவங்க காலிங்க. ஸோ அரோராக்கு சுத்தமாக ஓட்டு இல்லைங்க, ஓட்டே இல்லை. படுத்துட்டு சுத்தமாக படுத்துட்டு அரோரா அவர்களுக்கு. அரோரா அவர்கள் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னொரு எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேல் கண்டஸ்டன்ட்டில் ஒருத்தவங்க போவாங்க. அதில் கலையரசன் இல்லை துஷார் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போகலாம். ஏன்னா எப்பயுமே டபுள் எவிக்ஷன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு எவிக்ஷன் வந்துட்டு ஆதிரை இல்லை அரோரா, அதில் 2 பேரில் ஒன்று போயிடும். இன்னொரு எவிக்ஷன் கலையரசன் ஆர் துஷார். ஓகேங்களா? இதுதான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போயிட்டுருக்கு, யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க, யார் வெளியே போகணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வியானா டாப்ஸ் த லிஸ்ட்டுங்க, ஓட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அதுதான் வந்துட்டு உள்ளேருந்து வந்த தகவல், இப்போதைக்கு வந்த சுட வந்த தகவல். வியானாக்கு பயங்கரமான ஓட்ஸ் அஃபிஷியல் ஓட்டிங்கில் காஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிடுற மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் மக்களே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.